2026 தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட போற ஒரு பயங்கரமான சீக்ரெட் பிளான் இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. தளபதி விஜய் போட்டிருக்கிற உந்த கணக்கு மட்டும் ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் அவர்தான். ஒருவேளை தோத்துட்டா ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இந்த சீக்ரெட் பிளானை நாம ஒன்னா சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இந்த முழு பிளானோட ரகசியமும் தமிழ்நாட்டோட தலையெழுத்தும் இந்த ஒரு நம்பர்ல தான் அடங்கியிருக்கு. 30%. பார்க்க வெறும் ஒரு நம்பர் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த நம்பருக்கும் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற $1,000,000 கேள்வி. ஆமா, முடியும். விஜயோட மொத்த அரசியல் வியூகமே இந்த 30% நம்பிதான் இருக்கு. இந்த ஒரு நம்பரை வச்சு அவர் போட்டிருக்கிற கணக்கு பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்ல கோலோச்சிட்டு வர்ற கட்சிகளுக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2026ல நடக்க போறது வெறும் தேர்தல் இல்லை, அது ஒரு புதுவிதமான சவால். பல வருஷமா திமுக அதிமுகன்னு ரெண்டே கட்சிகளை சுத்தி சுத்தி வந்த அரசியல் களம் இப்போ முறையா ஒரு புது சக்தியை எதிர்கொள்ள போகுது. ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரோன்னு சொல்லி தனிச்சு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பல வருஷ அனுபவம் கூட்டணி பலம்னு திராவிட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்க போற போட்டி தான் 2026 தீர்மானிக்க போகுது. சரி, ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாம். வாங்க விஜயோட அந்த சீக்ரெட் ஃபார்முலா என்னன்னு உடைச்சு பாப்போம். இப்ப நீங்க பாக்குற இந்த சார்ட் தான் விஜயோட முழு பிளானுக்கும் ஆதாரம். தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களை எடுத்து பார்த்தா சராசரியா 70% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா மீதி இருக்கிற அந்த 30% மக்கள் ஓட்டே போடுறதில்ல. அவங்க யாருன்னா எந்த கட்சி மேலும் நம்பிக்கை இல்லாதவங்க. கரெக்ட். இந்த 30% பேர் தான் விஜயோட மெயின் டார்கெட். அரசியல்ல ஒரு மாற்றம் வராதான்னு நினைக்கிற, இதுவரைக்கும் யாருக்குமே ஓட்டு போடாம ஒதுங்கி இருந்த இந்த மக்களை தான் அவர் குறிவைக்கிறாரு. இதுதான் அவரோட சிம்பிள் கணக்கு. அந்த ஓட்டு போடாத 30%ல வெறும் 20% எனக்கு ஓட்டு போட்டா போதும், நான் தான் சிஎம்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்கார். இதுதான் அவரோட முழு அரசியல் ஆட்டத்தோட அஸ்திவாரமே. ஓகே, கணக்கு சிம்பிளா இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷமா ஓட்டே போடாத இந்த 30% மக்களை எப்படி ஓட்டுச்சாவடிக்கு வர வைக்கிறது? அதுக்கு விஜய் கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. இந்த மாஸ்டர் பிளான்ல மொத்தம் 3 ஸ்டெப் தான் இருக்கு. இந்த 3யும் கரெக்டா செஞ்சா கோட்டை அவங்க கையிலன்னு விஜய் ரொம்ப நம்புறார். அப்படி என்ன அந்த 3 ஸ்டெப்ஸ்? முதல்ல அந்த 30% மக்களை குறிவைக்கிறது. 2வது அவரோட மிகப்பெரிய பலமான ரசிகர் மன்றங்களை முழுசா பயன்படுத்துறது. 3வது பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமா தாம் பக்கம் எடுக்கிறது. வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல் ஸ்டெப்லயே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா தனித்து போட்டி. ஒருவேளை திமுகவோடவோ இல்ல அதிமுகவோடவோ கூட்டணி வச்சுட்டா அந்த 30% மக்கள் தன்னையும் ஒரு சராசரி அரசியல்வாதியா பார்த்துடுவாங்கன்னு விஜய் நினைக்கிறார். அதனால நான் ஒரு உண்மையான மாற்றுன்னு காட்டிக்க அவர் தனியா களமிறங்க முடிவு செஞ்சிருக்காரு. இதுதான் முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் அவரோட அசைக்க முடியாத பலம், அவரோட ரசிகர் மன்றங்கள். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலையும் அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்கு. இந்த கிரவுண்ட் லெவல் நெட்வொர்க்கை வச்சு ரசிகர்களை கட்சி தொண்டர்களா மாத்துறது தான் பிளான். ஸ்கிரீன்ல பார்த்த ஹீரோவை நிஜ வாழ்க்கையோட தலைவனா மாத்துற வேலை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. 3வது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் ஜெயலலிதா செஞ்ச மாதிரி பெண்கள் வாக்குகளை தன் பக்கம் முழுசா எடுக்கிறது. அதுக்காக மது ஒழிப்பு, கல்வி உதவி, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசி வராரு. அது மட்டுமில்லாம மதச்சார்பின்மையா முன்னிறுத்தி திமுகவோட பாரம்பரிய வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் வாக்குகளையும் தன் பக்கம் திருப்ப பாக்குறார். ஓகே, பிளான் எல்லாம் கேட்க சூப்பரா தான் இருக்கு. ஆனா பேப்பர்ல இருக்கிற கணக்கு களத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வா இல்ல விஜய் பண்ற ஒரு பெரிய தப்பா? பாருங்க, விஜயோட இந்த தனி வழி வியூகம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புது முயற்சியை எடுத்து அரசியல்ல ஒரு புதிய சரித்திரத்தையே அவர் உருவாக்கலாம். ஆனா இது ஒரு மேசிவ் பிளண்டரா கூட இருக்கலாம். அனுபவம் வாய்ந்த கட்சிகளுக்கு முன்னாடி இந்த கணக்கு தப்பாகி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கு. 2026 தேர்தல் முடிவுகள் தான் விஜயோட இந்த கணக்கு சரியா தப்பான்னு நமக்கு சொல்ல போகுது. அந்த ஓட்டு போடாத 30% மக்கள், அவரோட ரசிகர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய வெற்றி பாதைக்கு கொண்டு போவாங்களா? விஜயோட இந்த அரசியல் கணக்கு ஜெயிக்குமா? உங்க கருத்து என்ன? மறக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்க.